வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர். முன்னாள் முதலமைச்சர் டாகடர் எம். ஜி. ஆர். முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி. அம்மாவின் ஆசியோடு கழக பொதுச் செயலாளர். முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எப்பாடியார் அவர்களின் ஆணைங்கிணங்க முன்னாள் அமைச்சர் கழக தலைமை நிலை செயலாளர். எதிர்க்கட்சி கொறடா எஸ். பி. வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதல்படி நீலகிரி மாவட்ட கழக செயலாளர். நீலகிரி முன்னான மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கப்பச்சி டி. வினோத் அவர்களின் ஆலோசனைப்படி நீலகிரி மாவட்டம் கீழ்குந்தா பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டு கிளை பகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனர் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம். ஜி. ஆர். அவர்களின் 109வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கீழ்குந்தா பேரூராட்சி கழக செயலாளர் தூநெறி எம். சிவராஜ் அவர்களின் தலைமையில் மகளிர்கான கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சுமார் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கி உறுதிமொழி மேற்கொண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் அவைத்தலைவர் துரைசாமி, அண்ணா தொழில் சங்க மாவட்ட துணை செயலாளர் கோபாலன், பிக்கட்டி பேரூராட்சி செயலாளர், 7வது வார்டு பேரூராட்சி உறுப்பினர் தர்மராஜ், மாவட்ட கலைப்பிரிவு துணை செயலாளர் பாலசந்திரன், பாசறை ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், இளைஞர் அணி செயலாளர் விஸ்வநாதன், பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு கார்த்திகேயன், மாவட்ட பிரதிநிதி முருகராஜ், தண்டீஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கார்த்தி, மீனாகுமாரி, மண்டல தலைவர் பி.ஜே.பி. கமலகண்ணன், மண்டல பொதுச் செயலாளர் பி.ஜே.பி. சுகிரத்தோ மண்டோல் மண்டலம் பொதுச் செயலாளர் சூயதேவன், மண்டல துணைத் தலைவர் ராதர சனமுகம், மண்டல பொருளாளர் செல்வி பேபி, ஓபிசி அணி மண்டல் தலைவர் சுரேஷ்குமார், ஏ. 229 பி.ஏ. சரஸ்வதி தேவராஜ், விவசாயி அணி மாவட்ட துணைத் தலைவர் லதா, மண்டல துணை தலைவர் சரவணகுமார், ஆறு விழா மற்றும் கிளை செயலாளர் திலீப்குமார், மணியன், லிங்கன, ரவிக்குமார், கழக உறுப்பினர், மகளிர் அணி நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு நிரப்பித்தனர். கீழ்குந்தா பேரூராட்சி கழக செயலாளர் தூநெறி எம். சிவராஜ் அவர்களின் தலைமையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஊல ஸ்ரீ மஞ்சூர் மாரியம்மன் கோவிலை சிறப்பு பூஜை நடைபெற்றது. மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டி சுரேஷ்குமார் அவர்களுக்கும், சரஸ்வதி அவர்களுக்கும், கமலக்கண்ணன் அவர்களுக்கும், சூரியதேவன் அவர்களுக்கும், ராதா சண்முகன் அவர்களுக்கும், தேவி அவர்களுக்கும், லதா அவர்களுக்கும், ஜெயபிரகாஷ் ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், பாலச்சந்திரன், அடுத்து ஈஸ்வரன் அவர்களுக்கும், கிருஷ்ணன் அவர்களுக்கும், கிளை செயலாளர் ரங்கன் அவர்களுக்கும், லிங்கன் அவர்களுக்கும், விஸ்வநாதன் கரிமலை இளைஞர் அணி செயலாளர் கரிமலை விஸ்வநாதன் அவர்களுக்கும், மஞ்சூர் பகுதியில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நமது திலீப்குமார் அவர்களுக்கும் மற்றும் கலைப்பிரிவு ராஜன் அவர்களுக்கும், கணேசன் அவர்களுக்கும், சம்ஸ் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் மற்றும் கோலப்போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மகளிர் அனைவருக்கும், அதில் முதல் போட்டியில் ஒரு நல்லாட்சி அமைவதற்கும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி மீனாகுமாரி அவர்களே, சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களே, சுரேஷ் பாபு அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, மண்டல கழக நிர்வாகிகளே, கிளைக்கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் கீழ்குந்தா பேரூராட்சி கழகத்தின் சார்பாக நன்றார்ந்த நன்றியையும் முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு 2026ஆம் ஆண்டில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைவது உறுதி. இதை எந்த கொண்டாலும் தடுக்க முடியாது என்பதும் உறுதி. 3000 ரூபாய் கொடுத்தாரு, 3000 ரூபாய் கொடுத்தாரு. தமிழக முதல்வர் 3000 ரூபாய் அவரே கொடுக்கல, நாங்க கொடுக்க வச்சோம். சட்டமன்றத்தில் 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி எதிர்கட்சி தலைவர் போராடினாரு. கொடுத்தது நீங்க 3000 ரூபாய். 2021 நாங்க 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுக்கும் பொழுது 5000 ரூபாய் கொடுக்க சொல்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுவும் அவரா மனசு வந்து கொடுக்கல, நாங்க கொடுக்க வச்சோம். சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம், சட்டமன்றத்தில் தொந்தரவு பண்ணணும், கொடுக்கல போராட்டம் நடத்தணும்.
கொடுத்திருக்காங்க. மனசு வந்து அவங்க கொடுக்கல. ஏறக்குறைய 5 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தாலும் கடந்த 4 ஆண்டுகளாக தராத பொங்கல் தொகுப்பு பொங்கல் பரிசு இந்த ஆண்டு கொடுக்கின்றார். காரணம் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு 3000 ரூபாய் கொடுத்த ஓட்டு போட்டுவாங்க நினைக்கிறாரு. 3600 கோடி ரூபாய் மகனும் மருமகனும் தீர்க்காங்க, அது தெரியல. 3000 ரூபாய் கொடுத்த ஓட்டு போட்டுவாங்க நினைக்கிறாரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுச்சு. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு ஒரு சரியான டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு திறனற்ற முதலமைச்சர் தமிழக முதல்வர். கஞ்சா, பாலியல் வன்கொடுமை, கல்லூரி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை, இதையெல்லாம் தட்டி கேட்கணும். தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்கணும். தமிழகத்தில் ஒரு அமைதியான பூங்காவாக அமையணும். புரட்சித் தலைவருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவி அம்மாவின் கனவு கண்ட ஆட்சியும் தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைய உங்களது பொன்னான வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எடப்பாடியாரின் ஆசி பெற்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் சரி, உங்களது வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அளித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஆக்குவதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். உங்களது வாக்குகளை அள்ளி தாருங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளில் தமிழக முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களின் வழிகாட்டுதலின்படி நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் அவர்களின் ஆலோசனைப்படி இன்றைய தினம் புரட்சித் தலைவர் பெண்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தீய சக்தி திமுகவை தீய சக்தி நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியை தீய சக்தியை அடியோடு விரட்டு தீய சக்தியை அடியோடு விரட்டு வருகின்ற காலத்தில் 2026 ஆண்டில் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீய சக்தி திமுகவை ஓட விரட்டி அடிப்போம் என்று அண்ணனின் சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம். நாங்கள் கீழ்கொண்ட பேராட்சியின் சார்பாக உறுதியளிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.